ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கார் தான் வந்துட்டுருக்கா. அந்த கார்லேருந்து நம்ம ஹீரோ வெஞ்சி தான் ரொம்பவே கோவத்தோட இறங்கி அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் லூயர் தான் ரொம்பவே ரிலாக்ஸாக உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வந்த ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி வச்சு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி லூயர் இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்காத என்ன நீ விட்டுட்டு வந்தேன்னு கேட்குறான். என்ன மறந்துட்டியா, நம்ம ரெண்டு பேருக்கும் எப்போவோ பிரேக்கப் ஆச்சு. இப்போ நான் உன் அப்பாவுடைய காங்கு போயின் அவருக்கு மட்டும் நீ என்ன டச் பண்ணது தெரிஞ்சா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்கிட்ட என்ன இல்லைன்னா அந்த ஆளு கிட்ட நீ போனான்னு கேட்கும்போது ஏன்னா உன்னை விட அவரு பெரிய பணக்காரர் வெல்தியா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு ஆனா அவன் பாடி என்ன சொல்லுது தெரியுமா, அந்த பணத்தை விட அவளுக்கு நீ தான் வேணும்னு சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பாவுடைய கார் சவுண்ட் கேட்கவும் வெளியில வந்துடுறான். அங்க ஹீரோடைய அப்பாவும் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி வெஞ்சி என்ன முன்னாடி இன்ஃபார்ம் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க, அதுவும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆளு முகத்தை கூட திரும்பி பார்க்கல. நீங்க புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க கேள்விப்பட்டேன், அதனால தான் ஆர்வ கோளாறுல பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். பாத்துப்பா, அவன் ஆர்வ கோளாறால அவளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாத. அவ ரொம்பவே வீக்கானவ, இப்பதான் நம்ம வென் ஃபேமிலிக்குள்ள வந்திருக்கா. ஸ்ட்ரேஞ்சர் கிட்டலாம் அதிகமா பேச மாட்டா, ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. சரிங்கப்பா, நீங்க சொன்னா நான் அப்படியே கேட்டுக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அதோட நீ நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது முன்னாடியே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உனக்காக நான் கார் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லவும் எப்பத்துல இருந்து என் மேல நீங்க இவ்வளவு அக்கறைப்பட ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ இதுல இருந்தே தெரியுது ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமா செட் ஆகாதுன்னு. மறுநாள் காலையிலே ஹீரோயின் அந்த வென் ஷாங்கியோ அதாவது ஹீரோடைய அப்பா கூப்பிட்டதா ஹீரோடைய வீட்டுக்கு தான் வராங்க. மாஸ்டர் நீங்க வர சொன்னதா சொன்னாங்க, ஆனா எதுக்காக என்ன இவ்வளவு காலையிலே கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க. லோயர், நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆனப்போ என் பெரிய பையன் வெளியூர்ல இருந்தா இல்லையா, அதனால தான் ப்ராப்பரா அவங்க கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ணி வைக்க தான் வர சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க ஹீரோவுமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். வரும்போதே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்க ஹீரோ பரத்தை பார்த்துட்டு வாப்பா, நீயுமே சரியான டைமுக்கு தான் வந்திருக்க. இவங்க தான் லோயர், என்னுடைய செகண்ட் காங்குபெயின், அதாவது உனக்கு ஸ்டெப் மாம். போப்பா, போயிட்டு உன்னுடைய ஸ்டெப் மாம்காக டீ கொண்டு வான்னு சொல்லுவோம். டீ தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த டீ கப்ல டீ கொஞ்சம் ஊத்தி இந்தாங்க டீன்னு சொல்லி கொடுக்குறான். அப்ப கூட ஸ்டெப் மாம்னு சொல்ல மாட்டேங்கிறான். இங்க ஹீரோயினுக்கு வர ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமா நர்வஸ் ஆகுது. அந்த கப்பை கூட அவங்களால ஸ்டடியா வாங்க முடியல, கீழே போட்டுறாங்க. சாரி, டீ ரொம்ப ஹாட்டா இருந்ததால என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லுவோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு நர்வஸ் ஆகுறீங்கன்னு ஹீரோவும் கொஞ்சம் மிரட்டுற தோணிலே பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த ஷாங்கியும் வெஞ்சி கொஞ்சம் போது நிறுத்துறியா, எதுக்கு லூயர் கிட்ட இவ்வளவு ஹார்டா பேசிட்டு இருக்கா, லூயர் நம்ம ஃபேமிலிக்கு புதுசு, தேவையில்லாம அவளை பயமுறுத்துற வேலை வச்சுக்காத, போயிட்டு இன்னொரு கப்பு டீ கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறான். மாஸ்டர், என் மேலதான் தப்பு, நான் அந்த கப்பை சரியா பிடிக்கல, எதுக்காக நீங்க அவரை போய் பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோவுமே வேற ஒரு கப்ல டீ எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே உள்ள போறான். இங்க ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க மனசுக்குள்ள வெஞ்சி எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருக்குன்னு, ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான என்னுடைய டார்கெட்டை நான் முடிக்காத வரைக்கும் என்னால உங்ககிட்ட எதையுமே ஓப்பனா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள ஒரு டார்கெட்டுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்டே ஹீரோடைய அப்பா தான். ஹீரோடைய அப்பாவை பழிவாங்க அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போக ரெடியா இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆள் மேல ஹீரோயினுக்கு அவ்வளவு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஷாங்கோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு டப்ல தண்ணி இருக்கு, அந்த டப்ல அவங்க கையை வச்சு தேய்னு தேய்ச்சிட்டு இருக்கான். வெஞ்சு, என்ன பண்ற, என் கை வலிக்குதே, கையை விடுன்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நான் இருக்கவே என் கண்ணு முன்னாடி அந்த ஆளு கூட அவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பேன்னு கேக்குறான். நான் அவருடைய உமன், அவரு கூட க்ளோஸா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு உனக்கு தைரியம் தான் போய் அந்த ஆளு கிட்ட சொல்லு, இதுக்கு முன்னாடி உங்க பையனை நான் உருகி லவ் பண்ண, அவ இன்னமும் என்ன விட மாட்டேங்கிறா, என்ன டார்ச்சர் பண்ணான்னு போய் சொல்லுன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் என் மேல இருந்து கையெடுனா ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்போவா அவங்கள விடாம ஹீரோயின் கையை பிடிச்சி லோயர், உனக்கு பணம் தான் வேணும்னா பணத்து மேல தான் உனக்கு ஆசைனா என்கிட்ட சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன்னு சொல்லும் போது போது நிறுத்துறியா, எனக்கு உன் பணமும் தேவையில்ல, உன்னுடைய கேரிங்கும் தேவையில்ல, என் பக்கத்துல கூட வர ட்ரை பண்ணாதா, என்னை விட்டு விலகிடுன்னு சொல்றாங்க. லூயர், உனக்கு இந்த வேன் ஃபேமிலியை பத்தி தெரியாது, நான் உங்ககிட்ட பெட் கட்டுறா, உன்னால இந்த வீட்டுல என்னுடைய ப்ரொடெக்ஷன் இல்லாம ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்ல, ஒருவேளை உங்க பாதுகாப்பு இல்லாம நான் இந்த வீட்டுல இருந்துட்டேன்னா நீங்க என் பக்கமே வரக்கூடாது, என்ன தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீ தோத்துட்டினா என்ன பண்ணலான்னு ஹீரோ கேட்க உங்க விருப்பப்படியே நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கறேன்னு சொல்றாங்க. அப்ப நானும் அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாவே நீ முன்னாடி நீல் டவுன் பண்ணி என்னுடைய விஷயம் பேக் பண்ணி கேட்கிற நாள் வரும்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின், வெஞ்சி, நீ இந்த வென் ஃபேமிலியை சேர்ந்தவனே எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உன்னை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஷாங்கியும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட வெஞ்சிக்கு லூயர் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமா, இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்களேன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, ஏன்னா லூயரை மீட் பண்ணும்போது அவன் பிஹேவியர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவருடைய அசிஸ்டன்டும், இதுல வித்தியாசமா ஃபீல் பண்ணா என்ன இருக்கு மாஸ்டர், உங்க பெரிய பையன் பொதுவாவே ப்ரௌடாவும் அரகண்டாவும் இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு இதுல வித்தியாசமா ஃபீல் பண்ணா எதுவுமே இல்ல மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினும் அந்த ஷாங்கியை தான் மீட் பண்ண
பண்ண வந்திருக்காங்க. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட நான் மாஸ்டரை மீட் பண்ணணும், அவரை சீக்கிரமா பெட்ரூம் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷாங்கியோட பெட்ரூம்ல தான் போய் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஷாங்கியோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் வரதுக்குள்ளேயே ஏதாவது அங்க எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் கிடைக்குது. அந்த ஃபைலை எடுத்துட்டு இருக்கவே கரெக்டா அங்க அந்த ஷாங்கி வந்துடுறான். அடுத்த செகண்டே எதுவுமே தெரியாத மாதிரி பெட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. என்ன மாஸ்டர், உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரமா என்ன வெயிட் பண்ணி வைப்பீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஜெல்ட் பண்ற மாதிரி பேச அவனும் இவங்க பேச்சுல மயங்கி வளைஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கா. பாருங்க, நான் வந்ததுல இருந்தே இதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதிகமா ட்ரெஸ் கூட இல்ல, எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கணும், அது இல்லாம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்ல ட்ரெஸ் தானே, உனக்கு எந்த ஷாப்ல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, நான் பில் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் தேங்க்யூ சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு வந்து யாருக்கோ கால் பண்ணி எனக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, சரியான டைம் வரும்போது நானே அந்த எவிடன்ஸ் உங்ககிட்ட வந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பர்சனுமே சரியான டைம் வரும்போது எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண நானே ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆக்சுவலி அந்த ஷாங்கியோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை ஹீரோயின் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நினைச்சு பாக்குறாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க யாரோ வாயை பொத்தி ஒரு இடத்துல மறைய வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாடியே ஆப்போசிட்ல அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அந்த ஷாங்கியோ தான் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம துப்பாக்கியால சுட்டு கொள்றான். அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தவங்க அந்த ஷாங்கியோ அந்த ரூம்ல இருக்கும்போது அவங்க கையை தொற்றுப்பான் இல்லையா, அதனால அந்த கையை ஒரு துணியை வச்சு அழுத்தி தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க ஓவர் கோட்டை கலட்ட ட்ரை பண்ணும்போது அங்க ஹீரோமே வரா, அவங்க கையோட சேர்த்து அந்த ஓவர் கோட்டையுமே கழட்டி விடுறா. உடனே ஹீரோயின் இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, முதல்ல வெளியில போன்னு சொல்லும் போது நான் உங்களை பக்கம் தான் வந்தேன், நான் வரும்போது நீங்க ட்ரெஸ்ஸை கலட்ட ட்ரை பண்ணீங்களா, அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு ட்ரெஸ்ஸை கழட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்கவும் அவங்க ஓங்கி செவ்வல்லே ஒன்று வைக்கிறாங்க. லோயர் உனக்கு ஹெல்ப் தானே பண்ண, அதுக்கு அப்படி அடிப்பான்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்கிட்ட இப்படிலாம் பேசினா ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசி அவன் கண்ணில் ஒரு துணியை கட்டி வா ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள நைஸா கூட்டிட்டு போய் வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. வெளியில போன ஹீரோவும் லோயரினை ஏமாத்திட்டே கதவை தரன்னு தட்டிட்டு இருக்க இங்க ஹீரோயினும் ஹீரோ பண்ண சேட்டியா நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணதா சொல்லி ஒரு ஆளை ட்ரெஸ்ஸை டெலிவரி பண்ண வராரு. அவர்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டே இந்த ட்ரெஸ் என்ன அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே அங்க மேடே சர்வன்ட்னு யாரும் பார்க்காத நேரமா பார்த்து அந்த ஷாங்கியோட ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டை நைஸா கொடுத்துறாங்க. அவருமே இவங்க ஆளு தான் போல ஹீரோயின் கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கின கையோட ஹீரோயின் கிட்ட நம்ம ஆர்கனைசேஷன் டீம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ண சொன்னாங்க. இன்னும் 3 நாளையில அந்த வென் ஷாங்கியோடைய ஸ்மக்லிங் டாக்குமெண்ட்டையும் எப்படியாவது திருடிருங்க, அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராரு. நெக்ஸ்ட் இங்க அந்த ஷாங்கியோடைய செகண்ட் வைஃபை தான் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஹீரோயினுடைய மேடு சில வரவு செலவு கணக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த லோயர் உங்க வென் ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுமே அதை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு இப்படியே விட்டா சீக்கிரமாவே இருந்தாலும் மொத்த சொத்தையும் அழிச்சிட்டு வர என் பையனுக்கு எதுவும் மிஞ்சாதுன்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு அந்த ஷாங்கியோ பார்க்க தான் போறாங்க. அங்க ஹீரோயின் அந்த ஷாங்கிக்கு கையெல்லாம் பிடிச்சு விட்டுட்டு இருக்கா. இவங்கள பார்த்ததும் இவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி எழுந்து நின்னுக்கிறாங்க. அந்த லோயன் அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டை அந்த ஷாங்கி கிட்ட காட்டி பாருங்க மாஸ்டர், இந்த லோயர் இந்த வீட்டுக்கு வந்தா லாஸ்ட் மந்த் மட்டும் எவ்வளவு செலவாகிருக்குன்னு, இவ ஜுவல்ஸ் திங்ஸ் ட்ரெஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கா, உங்க காசை தண்ணி போல செலவு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா மூட்டி வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ் ஹீரோயினும் அந்த ஷாங்கியோ ட்ரிகர் பண்ற மாதிரி செகண்ட் மேடம் என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் தான் தேவையில்லாம செலவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷாங்கி கிட்ட மாஸ்டர் நீங்களுமே என்ன மன்னிச்சிடுங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏன் பண்ணி நான் செலவு பண்ண பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த ஷாங்கியுமே மெல்ட் ஆகிட்டா. லோயர் நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே சொல்லிட்டு அந்த ரூயன் கிட்ட தேவையில்லாம இங்க வந்து எதுவும் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காத, இந்த வென் ஃபேமிலியில முடிவெடுக்கிற உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் முன்னாடி பேசுனதும் அவங்களுக்குமே ரொம்ப அசங்கமா இருக்கு. உடனே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்து அங்க இருக்கிற பொருளெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ன சொல்லி அந்த ஆளை மயக்கினால தெரியல அவ பேச்ச போய் கேட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த லூயர் அந்த வீட்டை விட்டு துரத்தி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினோ யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த ஷாங்கியோட ரூமுக்குள்ள நுழைஞ்சி அவன் கடல் வழியா ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கான டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது ஹீரோயின் கிட்ட போன்ல பேசினா அந்த ஆர்கனைசிங் டீம் லீடர் கு கிட்ட கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இப்போ ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஷாப்புக்கு அந்த ஷாங்கி கூடயே வந்திருக்காங்க. அந்த ஷாங்கியோ நகர்ந்த நேரமா பார்த்து ஹீரோயின் ஒரு கவர் எடுத்து அந்த கு கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் அந்த கவரை வாங்கி ஒளிச்சு வைக்க நேரம் பார்த்து அந்த ஷாங்கியோ பாத்துறான். என்ன நடக்குதுங்க, லோயர் இப்போ உங்ககிட்ட என்ன கொடுத்தா அது முதல்ல காட்டுன்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் காட்டாம தயங்குறான். அதான் மாஸ்டர் பார்த்துட்டாரே அப்புறம் எதுக்கு மறைக்கிற கூடன்னு சொல்லிட்டு அந்த கவரை வாங்கி அந்த ஷாங்கி கிட்டே கொடுக்குறாங்க. பார்த்தா அதுல டாக்குமெண்ட் கிடையாது, அதுக்கு பதிலா இந்த ட்ரெஸ் டிசைனுக்கான டிராயிங் தான் இருக்கு. லோயர் எதுக்காக இந்த டிசைன் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தன்னு கேட்கும்போது மாஸ்டர் எல்லாமே உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் பண்ணேன், இந்த ட்ரெஸ் டிசைனிங்க நானே தான் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த டிசைனை கொடுத்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கி உங்களுக்காக சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீங்க அதுக்குள்ளே தான் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது சாரி லோயர் ஏன் மேல தான் தப்பு, நான் தான் கொஞ்ச நேரத்திலே ஒன்னும் சந்தேகப்பட்டுட்டேன், இனி எதுவும் கோச்சிக்காதன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். சோ
ஹீரோனிக்குமே இதுதான் தேவை. ஏன்னா அவங்கள அவன் நம்பணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் பண்ணி அவனை நம்ப வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்க அந்த ஷாங்கியோடைய இன்னொரு வைஃப் ரோயன் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றானா ஹீரோயினுக்கும் அந்த ஷாங்கிக்கும் இடையில சண்டையை மூட்டி வரதுக்காக லீச்சோன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் பண்ணா அந்த ஷாங்கியோட பெட்ரூமுக்கு அனுப்பி வைக்கிறா. அந்த லீச்சோவும் ஷாங்கியோட பெட்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோயின் அந்த ஓல்டு மேனை கூட்டிட்டு வந்து, பாருங்க மாஸ்டர், இந்த பொண்ணு எப்படி உங்க பெட்ரூமுக்கு வந்தா, அப்போ நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்கன்னு சண்டை போட, இந்த பொண்ணை எனக்கு யாருன்னு தெரியாது, யார் உன்னை வர சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இதுதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க சரியான சான்ஸ். ஹீரோயினும், மாஸ்டர் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, என்ன மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்கும், என்ன மட்டும் தான் நீங்க உண்மையா லவ் பண்றேன்னு சொன்னீங்க, அப்ப அதெல்லாம் பொய்யன்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் ஆக்ஷனை போட்டுட்டு அங்கிருந்து வெளியில ஓடி போயிடுறாங்க. இவனும் ஹீரோயின் பின்னாடியே ஓடி அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காத தூரத்துல இருந்து ஹீரோவோ அவருடைய அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, மாஸ்டர் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, நம்ம ஆளுங்க அந்த ஷாங்கியோடைய ஸ்மக்லிங் கப்பலை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் களத்துல இறங்க வேண்டியதானே சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவோ, அந்த ஓல்டு மேன் எப்போதுமே என் மேல ஒரு கண்ணா இருக்கா, அதனால என்னால டைரக்டா எதுலயுமே இறங்க முடியாது, நான் ஆர்டர் கொடுக்கும் போது நீ தான் நம்ம ஆளுங்களை வச்சு கச்சிதமா எல்லா வேலையும் முடிச்சிடு, அந்த ஷாங்கியோ ரொம்பவே ஆபத்தானவன், அவன் கையால எத்தனையோ அப்பாவி குடும்பங்கள ரொம்பவே கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்கான், அவன் கொலை பண்ண அப்பாவி மக்கள்ல என் அம்மா ஒருத்தவங்க, என் அம்மாவை கொலை பண்ண அந்த ஷாங்கிவை பழி தீக்காம விட மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் அவன் சாவை என் கையால தானே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினிக்கு அந்த ஷாங்கி மேல என்ன விரோதமோ, எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காங்களோ அதே மோட்டிவ் தான் எங்க ஹீரோக்குமே இருக்கு. அந்த ஷாங்கி போனதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸோடைய போட்டோ வச்சு ஹீரோயின் பார்த்துக்கிட்டே, உங்க ரெண்டு பேருடைய சாவுக்கு காரணமான அந்த ஷாங்கிவை சீக்கிரமாவே என் கையாலே நான் கொலை பண்ண போறேன், அவன் செத்ததுக்கு அப்புறம் உங்க அன்பா கண்டிப்பா சாந்தி அடின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க அந்த ஷாங்கியோட வைஃப் ரூயனை தான் காமிக்கிறாங்க. அவகிட்ட அந்த லீஷோ பொண்ணு வந்து, மேடம் நானே எவ்வளவோ ட்ரை பண்ணா மாஸ்டர் என்னால செடியூஸ் பண்ண முடியல, அந்த லோயர் பின்னாடி போயிட்டாரு, அந்த லோயர் இருக்கிற வரைக்கும் மாஸ்டரை நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இந்த ரூயனோ, அந்த லூயர் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னா அப்ப அவளை மொத்தமாவே இல்லாம ஆக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் தான் காமிக்கிறாங்க. இந்த ரூயன் ஹீரோயினுடைய ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் பண்ணவோ அந்த ஷாங்கி கிட்ட இருந்து ஹீரோயினை மொத்தமா பிரிக்கலான்ட்டு ஏதோ சம் ட்ரக்ஸ் எடுத்துட்டு சொல்லியிருக்கா. இந்த லீச்சோவோ அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்து ரூயன் கிட்ட கொடுக்க, அவ்வளோ அதை வாங்கி பார்த்துட்டு, நம்ம பிளான் பண்ணபடி இதை ஹீரோயினுக்கு நீ கொடுத்துட்டீங்கன்னா வெயின் ஃபேமிலியோட அடுத்த காங்கு போய் நீண்டான்னு சொல்லி அவளுக்கு ஆசை காட்டிட்டு இருக்கா. அவளும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த வேலையை நான் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. இங்க அந்த ஷாங்கியோ தான் காமிக்கிறாங்க. கையில ஏதோ ஒரு இன்விடேஷன் கார்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்க போக, சரியான நேரத்துக்கு தான் நீயும் வந்திருக்கா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ தான் என் கூட வரணும்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ரூயன் மேடம் இருக்கும்போது நான் எப்படி அவங்க கூட வரது, அவங்க எதுவும் கோச்சிக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நாளைக்கு நடக்க போற பார்ட்டியில கண்டிப்பா நீ என் கூட வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு பிசினஸ் விஷயமா வெஞ்சி கிட்ட கொஞ்சம் பேசணும், போயிட்டு அவனை வர சொல்லுன்னு சொல்றான். சரின்ட்டு ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் குளிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினும் போயிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. அங்க அவன் குளிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினும் டக்குன்னு திரும்பி நின்னா, சாரி நீங்க குளிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாத, தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்தா அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. வெஞ்சி என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க அப்பா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் எங்க ஹீரோவும் அந்த ஷாங்கி கிட்ட வந்து, எதுக்காக நீங்க என்ன வர சொன்னீங்கன்னு கேட்கும்போது, கடல்ல போயிட்டு இருந்த நம்ம ட்ரேடிங் ஷிப்ல நிறைய ஸ்டாக் எல்லாம் காணாம போய் இதனால நம்ம வின் ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிடுச்சு தெரியுமான்னு கேட்கும்போது, அதை கேட்டு ஹீரோவும் நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்கா, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கா, அவ்வளவு அசால்ட்டா இருக்குன்னு கேட்கும்போது, என்ன மறந்துட்டீங்களா, நீங்க தானே என்ன அந்த ஷிப்போட டியூட்டில தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஹார்பர்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா உங்களுடைய இன்னொரு பையன் வென் கியூ கிட்ட கொடுத்துருக்கீங்க, அப்புறம் இதுக்கு நான் அதுல தலையிடணும், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கியூ உன்னுடைய ஓன் பிரதருங்கிறத மறந்துட்டியா, அவனுக்கு இப்போ உன்னுடைய ஹெல்ப் தேவைன்னு சொல்லும்போது, ஆமா நாங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான், ஆனா என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் மேல ஒரு திருட்டு படத்தை கட்டி இந்த வெயின் ஃபேமிலியில இருந்து இவ்வளவு நாளா என்ன தூரமாக்குனீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி கியூடைய விஷயத்துல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் தேவையில்லாம பழசெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அந்த ஷிப்ல இருந்து காணாம போன அந்த ஸ்டாக் எல்லாம் டீல் பண்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் அந்த ஷிப்ல இருந்து ஸ்டாக் எல்லாம் காணாம போனதுக்கு ரீசனே நானே என்னுடைய ஆளுங்களும் தான், ஆனா என்ன விட்டே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றியான்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த ஷாங்கி கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆக முடியாது, கியூ வரதானே போறான், அவங்கிட்ட சொல்லி அவனே டீல் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் அந்த ஷாங்கி சொன்ன அந்த பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அந்த ஷாங்கி கூட தான் வந்திருக்காங்க. இந்த ஷாங்கியோட ஃப்ரெண்டு அவனை விட சரியான பவர்டா இருப்பான் போல. ஹீரோயினை பார்த்து ரொம்ப நேரமா ஃப்ளர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்கள ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கும் ட்ரிங்க்ஸ் குடிச்சு பழக்கல, என்னால குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த ஷாங்கியும் பார்த்து தான் இருக்கா. இருந்தாலும் இவனுடைய கம்பெனி அவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் இருக்கிறதால லூயருக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்சு பழக்கம்ல, அவளுக்கு
அதுக்கு பதில் நான் வேணா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிச்சிட்டு இருக்கான். அப்ப ஷாங்கியோட அசிஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலையா அதனால கூப்பிடவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அவசியமா போய் ஆகணும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். உடனே ஹீரோயினும் என்ன நீங்க எப்படி தனியா விட்டுட்டு போலாம், நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிளம்புறேன்னு சொன்னதுமே ஷாங்கியோட ஃப்ரெண்டு லூ இருக்கான் இல்லையா, நீங்க எப்படி இந்த டின்னர் பார்ட்டில பாதியில போலாம், நாங்க உங்களை ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருக்கோம், நீங்க என்னடா கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாம போறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிட்டு இருக்கான். இந்த ஆளு எப்படி பேசுறதுக்கு காரணமே ஹீரோயின் தான், அவங்கள இன்டென்ஷன் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஹீரோ நான் இந்த பார்ட்டியை கண்டினியூ பண்ணேன்னு சொல்லிட்டு வரவோ ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் அங்கேயே விட்டுட்டு வெஞ்சி வந்துட்டு அவன் கூட வான் கூட சொல்லாம அந்த ஆளு பட்டுக்கு போயிடுறான். அந்த பார்ட்டியும் கண்டினியூ ஆயிட்டு இருக்க. இந்த லூவும் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான். அதை கேட்டது ஹீரோக்கு கோவம் வந்து அவனுடைய அசிஸ்டண்டை விட்டு அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த பவர் கிட்ட என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி உண்மையிலேயே நீ அந்த கிழவனை அந்த அளவுக்கு அலோவ் பண்ற, நான் வரலன்னா உன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய டேஞ்சர்ல மாட்டிருப்பான்னு தெரியுமான்னு கேட்க, நீங்க வரலனால என்னை காப்பாத்திக்க எனக்கு வழி தெரியும், நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்றாங்க. அதை கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. லூயர் உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த ஆளுக்கிட்ட போய் காங்கு பையன் இருக்க, எதுக்காக இப்படி உன் ரெபிடேஷனே ஸ்பாயில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினோ நான் விருப்பப்பட்டதான் அவருக்கு காங்கு பையன் இருக்கான், தேவையில்லாம என்னுடைய வழியில தலையிடாதீங்கன்னு சொல்ல, லூயர் உன் மனசு என்ன கல்லா இல்ல கல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, நம்ம இதுக்கு முன்னாடி எப்படிலாம் லவ் பண்ணுங்கிறத மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். மறுநாள் இந்த ஷாங்கியோ ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய டேங் ஃபேமிலியோட ஒரே வாரிசுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ தான் டேங்க்ஷு நம்ம வெஞ்சிக்கு பாத்துருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். இங்க அந்த லீஷோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்து யாரும் இல்லாதப்ப அவங்க குடிக்கிற காஃபில ட்ரக்ஸ் கலந்துறா. இவங்களும் அதுல ட்ரக்ஸ் கலந்துருக்கிறது தெரியாம அந்த காஃபியை குடிச்சிடறாங்க. அந்த காஃபியை குடிச்ச கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. இங்க அந்த லீஷோவும் ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துட்டு வெளியில வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து தெரியாம அவனை போய் இடிச்சிடறா. இடிச்சதுல அவருடைய கர்ச்சிப்பை அங்கேயே போட்டுட்டு போயிடுறா. ஹீரோவும் அந்த கர்ச்சிப்பை கையில எடுத்து பார்த்து இவ எதுக்கு ஹீரோயின் வீட்ல இருந்து வெளியில வரான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க தான் போறான். ஆல்ரெடி ஹீரோயின் வீட்ல 2 பேரும் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தாங்க ஹீரோ போகவோ ஹீரோவும் அவர் கூட வந்து அவருடைய அசிஸ்டன்டும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் அவங்க கிட்ட கன்னை கட்டி லாக் பண்ணி எடுத்துட்டு போறாரு. இங்க ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ட்ரக் கொடுத்ததால வாலண்டியரா ஹீரோ கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. மறுநாள் ஹீரோயின் அவங்கள அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண அந்த 2 பேரையும் ஷாங்கி மாதிரி நிப்பாட்டி தனக்கு ட்ரக் கொடுத்து தாங்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணதையும் சொல்லிட்டு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தன்னை காப்பாத்தினது ஹீரோன்னு சொல்லாம ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்களை பிடிச்சி விசாரிக்க போது அவங்கள அனுப்பி விட்டது லீஷோனும் அவளுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே இந்த ரூயனும் தெரிய வருது. அதுக்கு எவிடன்ஸா ஹீரோ கிட்ட லீஷோ மிஸ் பண்ணிட்டு போனா அந்த கர்ச்சிப்புமே எடுத்து ஹீரோயின் அந்த ஷாங்கி கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலி அந்த கர்ச்சிப்பு லீஷோட கிடையாது, இந்த ரூயனுடைய தான். லீஷோ அந்த ட்ரக் பாட்டில எடுத்துட்டு போகும்போது அதை மறைச்சு எடுத்துட்டு போகிறதுக்காக இந்த ரூயன் அவருடைய கர்ச்சிப்பை கொடுத்துருப்பா. இப்போ அதுதான் பெரிய எவிடன்ஸா வந்து நிக்குது. இந்த ஷாங்கியோ அந்த கர்ச்சிப்பை வாங்கி பார்த்துட்டு அதை ஸ்மெல் பண்ணியும் பார்க்கறான். ஸ்மெல் பண்ணதுல கரெக்டா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கர்ச்சிப்பு தான் வைஃப் ரூயனுடைய தானே. அந்த ரூயனும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ளேயே அவளை ஓங்கி செவ்வல்லே ஒன்று வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறா. அதோட இந்த லீஷோவையும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அந்த 2 பேரையும் இழுத்துட்டு போய் அவ ஆளுங்களை விட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ண சொல்றான். அதோட நைட் ஆகுது. ஹீரோயின் அந்த ஷாங்கி தூங்குனதுக்கு அப்புறம் பிசினஸ் விஷயமா அவன் என்னெல்லாம் பேசுறான், எங்கெல்லாம் அவனுடைய ட்ரேடிங் சீக்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனுக்கே தெரியாம அவன் பேசுறதெல்லாம் முட்டை கேட்கிற மாதிரி ஒரு பக் வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் எங்க ஆர்கனைசிங் டீமுக்கு தெரிஞ்சிடும், சீக்கிரமாவே உன் பிசினஸ் காலி பண்ணி உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மார்னிங் ஆகுது. ஹீரோயின் காலையிலேயே அவங்க ஆர்கனைசிங் டீம் லீடர் கூக்கு கால் பண்ணி பக் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஷாங்கிக்கு எதிரான நம்மளுடைய பிளானை நீங்க கரெக்டான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஆர்கனைசிங் டீம் எப்படின்னா அந்த ஷாங்கியோவால ஹீரோயின் மாதிரியே நிறைய ஃபேமிலிஸ் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஹீரோயின் மாதிரியே அவங்கள சில பேர் தான் இந்த ஷாங்கியோவை ரிவெஞ்ச் எடுக்க இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அவரை மொத்தமாக காலி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. எப்போதும் போல ஹீரோயினை மீட் பண்ணிட்டு வெளியில வரும்போது தூரத்துல இருந்து ஹீரோவுடைய ஃபியான்சி அந்த டேங்க்ஸு பார்த்தாரா. இந்த நைட் நேரத்துல லூயர் ரூம்ல இருந்து வெஞ்சி வெளியில வரானா. அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ அஃபயர் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு டவுட் வருது. அடுத்த செகண்டே இந்த ரூயனை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஆல்ரெடி ஹீரோயினுக்கும் இந்த ரூயனுக்கு ஆகாதுங்கிறது இவளுக்குமே தெரியும். ஸோ இவ கூட சேர்ந்து ஹீரோயினை பழிவாங்க பிளான் போட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இப்பதான் இந்த டிராமாவில் புது கேரக்டர் ஒருத்தன் வரான். ஆல்ரெடி இந்த ஷாங்கிக்கு இன்னொரு பையன் இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வென்கியோ தான் காமிக்கிறாங்க. இவ்வளவு நாளா இவன் ஷிப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்பதான் வீட்டுக்கு வரா. வந்ததுமே அவங்க அம்மா ரூயனுக்கு நடந்தது எல்லாத்தையும் தான் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த ஷாங்கிக்கு ஹீரோயினை சேர்த்து மொத்தம் 3 வைஃபுங்க. ஃபர்ஸ்ட் வைஃபுக்கு பிறந்தவன் தான் நம்ம ஹீரோ வெஞ்சி. ஆல்ரெடி அவங்கள தான் அந்த ஷாங்கி கொலை பண்ணிருப்பான். ஸோ ஷாங்கியோடைய 2வது வைஃப் இந்த ரூயனுக்கு பிறந்தவன் தான் இந்த வென்கியூ. ஆனா ஹீரோக்கு இவனுக்கு சுத்தமாவே ஆகாது. மார்னிங் ஆகுது.
காட்டும்போது இங்க ஹீரோயினும் கார்டன்ல புக் படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட நான் தான் ஷாங்கியோடைய செகண்ட் பையன் கியூன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு எவ்வளவு தைரியம் தான் என் அம்மாவே பிளேம் பண்ணி அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போறான். அப்ப ஹீரோ தான் அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி அவனை வயித்துல ஒரு குத்து விட்டு எவ்வளவு தைரியம் தான் உன்னுடைய ஸ்டெப் மாமே நீ அடிக்க போவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து திறத்தி விட்டுறான். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெயின் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அங்க அசம்பிள் ஆயிருக்காங்க. அப்ப இந்த ஷாங்கி எல்லார்கிட்டையும் நம்ம பிசினஸ் ரொம்பவே டல்லா போயிட்டு இருக்கு, இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு டேங்க் ஃபேமிலியோட சப்போர்ட் நமக்கு முக்கியமா தேவைப்படுது. சோ டேங்க் ஃபேமிலியோட ஒரே வாரிசு டேங்க் ஷோவை எப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஹீரோவை தான் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு அந்த டேங்க் ஷோவை சுத்தமாவே பிடிக்கல, என்னால அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு அந்த டேங்க் ஷோ இருக்கும் போதே சொல்லிடுறான். அதை கேட்கும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த ஹீரோயின் இருக்கிற வரைக்கும் ஹீரோ நம்மள மேரேஜ் பண்ணிக்க மாட்டா, சீக்கிரமா அவ கதையை முடிக்கணும்னு சொல்லி ஹீரோயினை போட்டதால தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. சோ மறுநாளே அந்த கீவை மீட் பண்ணி உங்க அப்பா பிசினஸ் விஷயமா வெளியூர் போகிறதா கேள்விப்பட்டேன், அவர் வரதுக்குள்ளேயே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை மொத்தமா ஒழிச்சு கட்டலான்னு சொல்லி பிளான் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி ஹீரோயினுடைய ஆர்கனைசிங் டீம் லீடர் கூவுக்கே நம்ம ஹீரோ தான் பாஸ். நம்ம ஹீரோ ஒவ்வொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தான் அந்த டீமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனா தான் யாருங்கிறதையும் தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளியில சொல்லாம தான் இந்த டீமை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோடைய முகத்தை பார்க்காம அவருக்கு ஆப்போசிட்ல கூ உட்காந்து பாஸ் நீங்க சொன்னபடியே அந்த ஷாங்கியோட ரூம்ல ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதுவும் லூயருங்கிற ஒரு பொண்ணு தான் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான்னு சொல்ல அந்த லூயருங்கிற பேரை கேட்கும் போது தான் எங்க ஹீரோக்கே புரியுது. அப்போ ஹீரோயின் தான் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. அப்ப நம்மள மாதிரியே ஹீரோயினுக்கும் ஷாங்கிவை சுத்தமா பிடிக்காது, அவனை பழிவாங்க தான் அவனை மேரேஜ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கிறது புரியுது. அப்போ நம்ம தான் இவ்வளோ நாளா ஹீரோயின் பணத்துக்காக தான் அந்த ஷாங்கிவை போய் மேரேஜ் பண்ணிருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஹீரோயினை பக்கம் தான் போயிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேங்க் ஷூ லீ ஷோ கியூன்னு 3 பேரும் சேர்ந்து அவங்க தலையில அடிச்சு ஹீரோயினை மயக்கம் போட வச்சு அவங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவங்க கண் விழிச்சு பார்க்கும் போது ஆப்போசிட்ல இந்த டேங்க் ஷூ கியூ தான் நின்றுட்டு இருக்காங்க. எதுக்காக என்ன கிட்னாப் பண்ணீங்க, ஒழுங்கா என்ன விட்டுருங்க, என்ன கிட்னாப் பண்ணது மட்டும் மாஸ்டருக்கு தெரிஞ்சுனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க, தேவையில்லாம பேசுறத ஸ்டாப் பண்ணிக்கோ, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போறேன்னு சொல்லிட்டு அவங்க மேல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டா அந்த பாம்பு வெடிக்க போற டைமை பார்த்து அங்க ஹீரோ வந்துடுறாரு. வந்ததுமே அந்த கட்டெல்லாம் பிரிச்சு விட்டுட்டு அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை கவர் பண்றதுக்குள்ள அந்த பாம்பு வெடிச்சிருது. ஹீரோயினை கவர் பண்ணி நிக்கவும் அவங்களுக்கு எதுவும் ஆகல, ஆனா அவர் மேல அந்த பாம்புடைய தாக்கம் பட்டு அதே இடத்துல கீழே விழுந்துறாரு. வெஞ்சி உனக்கு எதுவும் ஆகாது, தயவு செஞ்சு கண் விழிச்சு பாரு, என் லவ் என்னைக்குமே உன் மேல மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்லி ஹீரோயினும் பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க. ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்களுமே அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் நிக்கிறாரு. அவர்கிட்ட வெஞ்சிக்கு என்னாச்சு, அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்கும் போது எங்களை மன்னிச்சிடுங்க பாஸ், இப்போ உயிரோட இல்ல, அந்த பிளாஸ்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்றாரு. அதை கேட்கவும் ஹீரோயினால சுத்தமா தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. ஏன் உயிரை காப்பாத்தா அவர் உயிரை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்து வெஞ்சியோட சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க உயிரெல்லாம் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க அமைப்போட அந்த டீம் லீடர் கூ கால் பண்ணவும் அவர்கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் சொல்லும் போது அப்பதான் அவருமே ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. நம்ம அமைப்போடைய பாஸும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வென்ஷியும் ஒரே பர்சன் தாங்கிறத சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே அழுத்திட்டு இருக்கா. இங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோ சாகல, உயிரோட தான் இருக்காரு. இப்போ ஹீரோயின் எப்படி இருக்கான்னு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது அவங்க ரொம்பவே அப்நார்மலா இருக்காங்க, ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் உங்களை நினைச்சுதான் ரொம்பவே கவலையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு ஹீரோவே அவருடைய முகத்துல மாஸ்க் பொறுக்கிட்டு அசிஸ்டன்ட் கூட ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று ஆர்கனைசேஷன் டீம்ல இருந்தே அனுப்பி வச்சிருக்காங்க, உங்க பாதுகாப்புக்காக வந்திருக்கான்னு சொல்லி என்னுடைய பேரு ஜீன்னு சொல்லி அறிமுகமாக்கிக்கிறாரு. ஆனா எதுக்காக உங்க முகத்துல மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு என் முகம் பார்க்கவே ரொம்ப அகலியா இருக்கும், அதனால தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க அந்த கீயோடைய கூட தான் காமிக்கிறாங்க. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி நல்லா பிளான் பண்ணி அந்த ஹீரோயினை முடிச்சலான்னு பார்த்தோம், ஆனா இந்த வெஞ்சி தான் தேவையில்லாம இடையில வந்து அவளை காப்பாத்திட்டு இவன் உயிரை விட்டு நம்ம பிளான் எல்லாத்தையும் மொத்தமா வீணாக்கிட்டான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இந்த கியூ சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு இந்த ஹீரோயினும் கோவப்பட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின், ஹீரோ, அதோட ஹீரோயினுடைய சின்ன வயசு கேர் டேக்கர், அவங்க அங்கிள்னு 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய இந்த அங்கிள் தான் அந்த ஷாங்கியோ ஹீரோயினுடைய அம்மா அப்பாவை சுட்டு கொல்லும் போது யாருக்கும் தெரியாம ஹீரோயின் வாயை பத்தி அவங்கள ஒளிச்சு வச்சிருந்து இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருப்பாரு. ஹீரோயின் வந்ததுமே அந்த கியூவை ஓங்கி செவ்வல் ஒண்ணு வச்சுட்டு வெஞ்சியோட சாவுக்கு காரணமான அவங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப இந்த ரோயினோ ஹீரோயினி கிட்ட உன்னால இங்க ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது, ஏன்னா மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் உனக்கோ வெஞ்சிக்கு உள்ள அஃபேர் பத்தி அவர்கிட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்க உன்னை யாரும் இங்க தடுக்க மாட்டாங்க, அது மட்டும் சொல்லத கூடவே நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கிட்னாப் பண்ணது, என்ன கொலை பண்ண பார்த்தது, என்ன காப்பாத்ததுக்காக வெஞ்சி அவன் உயிரை விட்டதுன்ட்டு மொத்த கதையும் சொல்லிக்கோ, அப்படி இல்லைன்னா மாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் வெஞ்சி எங்கன்னு கேட்பாரு, அதுக்காவது பதில் சொல்ல எல்லாரும் தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. மறுநாள் இந்த டேங்க்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த கீவும்
கியூவோ ரூயன்னு உட்காந்துருக்கும் போது அவங்க முன்னாடி வச்சுட்டு இது எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட சொல்லி ஸ்பெஷலா உங்களுக்காக வரவழைச்சது, இதை போயிட்டு நீங்க போரிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கியூ கிட்ட சொல்ல அவனும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள போறான். அப்ப அந்த ரூயனும் அந்த டாங்க்ஸ் கிட்ட அந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா கியூவா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள போனவா வெளியில வரும்போது நம்ம ஹீரோ உருவத்துல வரான். அவனை பார்க்கும்போது அந்த ரூயனால சுத்தமா நம்பவே முடியல. இது எப்படி பாசிபிள்னு கேட்கும்போது இந்த மாஸ்கை நான் தான் என்னுடைய டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்லி ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன். என்னுடைய பிளான் படி வெஞ்சி உருவத்துல இருக்கிற கியூவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணி அவ கூட அஃபேர் வச்சுக்கிட்டேன்னா அதையே ஒரு எவிடன்ஸா நம்ம மாஸ்டர் கிட்ட காட்டிடலாம். ஒரு தடவை மட்டும் மாஸ்டர் அந்த லூயிருக்கும் வெஞ்சிக்கும் இடையில இருக்கிற அஃபேரை கண்ணால பாத்துட்டாருனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அவரே அவளை கொண்டுட்டு வரன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு கொடுக்குறா. சோ அவ சொன்ன பிளான் படியே இந்த கியூவும் ஹீரோயினை பார்க்க ஹீரோடைய உருவத்துல தான் போறான். அவனை பார்த்ததே ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. வெஞ்சி நீ உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்க. அவனை ஹக் பண்ண ஒரே செகண்ட்ல அவன் மேல ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வரவும் அதுலயே அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் அவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அவனுடைய இன்டென்ஷன் ஃபுல்லாவே ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறதுல தான் இருக்கு. அவன் இந்த மாதிரி ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணது ஹீரோயினுக்குமே நல்லா புரியுது. வந்திருக்கத உண்மையிலேயே ஹீரோவான செக் பண்றதுக்காக வெஞ்சி நீங்க லாஸ்ட் மந்த் எனக்காக ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களா, அதை நான் எங்க வச்சுன்னு தெரியல தொலைச்சிட்டேன், அதனால அதே மாதிரி வேறொரு நெக்லஸ் எனக்காக வாங்கி தரீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் ஆமா அந்த நெக்லஸ் ரொம்பவே காஸ்ட்லியானது, அது ரொம்ப பார்க்க அழகா இருக்கும், ஆனா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத உனக்காக வேற ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் வந்திருக்காது ஹீரோ கிடையாது வேற யாருன்னு. ஏன்னா ஹீரோ அந்த மாதிரி எந்த நெக்லஸையும் இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். அப்ப ஹீரோ மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வேஷம் போட்டு வரதுக்கு தைரியம் உள்ள ஒரே ஆளுனா அது கியூ மட்டும்தான். அப்போ வந்திருக்காத கியூ தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்க கிட்ட நைஸா பேசி எனக்காக கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ண, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அப்படி எங்க தான் ஹீரோயின் வராங்கன்னு பார்த்தா பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு ஷாங்கியூ வீட்டுக்கு வந்திருக்கா. அவனை பார்க்க தான் வந்திருக்காங்க. அவனை பார்த்து தான் அவன் கையை பிடிச்சு மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீங்க வீட்டுல இல்லாதப்போ அந்த வெஞ்சி என்கிட்ட என்னெல்லாம் பேசினா தெரியுமா, என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, என்ன ரொம்பவே புள்ளி பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தப்பா மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சு அந்த ஷாங்கியும் வெஞ்சி மேல ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான். அதே மாதிரி இங்க ஹீரோ உருவத்துல இருக்கிற கியூ கிட்ட போயிட்டு வெஞ்சி மாஸ்டரே மேல ரொம்பவே கோவமா இருக்காரு, எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்குள்ள போயிட்டு இருக்கா, இந்த சீக்ரெட் அவருக்கு தெரிஞ்சிச்சோன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்பவே நடிச்சிட்டு இருக்காங்க. அவனு ஹீரோயின் பேச்சுல ஏமாந்த சரி நான் உன்னை எங்கேயாவது இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போயிடுறேன், உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கே வந்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். அவங்களும் மறுநாளே அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெஞ்சியா நடிச்சிட்டு இருக்கா. கியூ கூட தான் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு பாதியிலே ஸ்டாப் பண்ணி சரி எனக்கு மைண்டு மாறிடுச்சு நான் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போக ட்ரை பண்றாங்க. உடனே இவனும் ஹீரோயின் கையை பிடிச்சு நீ கூட வந்துதாகன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து ஆப்போசிட்ல ஷாங்கியோவும் அவனுடைய ஆளுங்களும் வரவும் இதுதான் சரியான சான்ஸ்ன்ட்டு ஹீரோயினும் அவன் கையை உதறி விட்டுட்டு அந்த ஷாங்கி கிட்ட ஓடி போய் மாஸ்டர் பாத்தீங்களா உங்க பெரிய பையன் உங்க கண்ணு முன்னாடியே என்னை எப்படிலாம் புலி பண்றான்னு, என்னை இந்த ஊரை விட்டே போக சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்றான், என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்றான்னு சொல்லி அப்படியே மாத்தி சொல்லி செம்மையா நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட ஹீரோயின் ஹீரோ பத்தி தப்பா ஷாங்கி கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி அவனே கோவத்துல இருந்திருப்பான். இப்போ இதை வர கண்ணால பார்த்ததும் அவனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா அவருடைய ஸ்டேப்பாம் கிட்ட இந்த அளவு நடந்திருப்பேன்னு சொல்லி கோவத்துல அவன் கண் எடுத்த வெஞ்சி நினைச்சு கீவை போட்டு தள்ளிடுறான். கீவும் ஸ்பாட்ல இருந்து கிடக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். பரவாயில்லையே நம்மளை விட பயங்கர கேடியா தான் இருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. இங்க நடந்தது எல்லாத்தையும் ஹீரோ மட்டும் இல்ல அந்த பக்கத்துல இருந்து டேங்க்ஸும் பார்த்துட்டு போய் அவங்க அம்மா ரூயன் கிட்ட சொல்லிடுறா. தனக்கனே இருந்த ஒரே ஒரு பையனும் இப்ப இறந்து போயிட்டேன்னு நினைச்சு அந்த ரூயன் அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் அங்க போய் உன் பையன் இறந்ததுக்கு நீ தான் காரணம், நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச பாவம் தான் காரணம்னு சொல்லி ஆல்ரெடி பிரஷர்ல இருந்த அவளுக்கு இன்னுமே கோவப்படுத்துற மாதிரி பேசி விடுவோம். உடனே ஹார்ட் அட்டாக் வந்து அதே இடத்துல விழுந்துறா. ஆல்ரெடி ஷாங்கியோட பையன் கியூ செத்து போயிட்டான். இப்போ அவன் வைஃபும் சாக போறா. இன்னும் மிஞ்சி இருக்கிறது அந்த ஷாங்கி மட்டும் தான். அவன் கதையும் முடிச்சிட்டனா மொத்தமா என்னுடைய மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே அடுத்த டார்கெட்டா அந்த ஷாங்கியோ பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற ஹீரோடைய போட்டோ எடுத்து பார்த்து நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பக்கத்துல நிக்கிற ஹீரோவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ட்ரிங்க்ஸை ஹீரோ புடிங்கி வச்சுட்டு உன்னுடைய வெஞ்சி சாகல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் முகத்துல இருக்கிற மாஸ்கை கழட்டவும் அங்க ஹீரோவை உயிரோட பார்க்கவும் ஹீரோனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எதுக்கு இவ்வளவு நாளா மாஸ்க் போட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்தேன்னு ஹீரோவை அடிச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க. நான் அந்த ஆர்கனைசிங் டீம்ல ஜாயின் பண்ணப்போ அந்த டீம் லீடர் கோ என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, நீ அந்த ஷாங்கியை கொலை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பாஸ் அந்த ஆளை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நீ தான் மொத்த ஆர்கனைசிங் டீமோடைய பாஸ்னா, ஆனா எதுக்காக உன் அப்பாவே நீ கொலை பண்ண பாக்குறேன்னு கேக்குறாங்க. இப்போதான் இங்க
இங்க ஹீரோவோ அந்த ஷாங்கி என்னுடைய அப்பாவே இல்லங்கிற ஒரு பெரிய டெஸ்ட் இங்க ரிவீல் பண்றான். என் அம்மா அந்த ஷாங்கிவை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருந்தாங்க. விருப்பமே இல்லாத என் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவங்க மேரேஜுக்கு அப்புறம் தான் நானுமே பிறந்தேன். என்னை தூக்கிக்கிட்டு எப்படியாவது அவனை விட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த ஷாங்கி விடாம எங்களை கண்டுபிடிச்சு என் அம்மாவை அங்கேயே கொண்டுட்டு நான் அவனுக்கு பிறந்த பிள்ளை நினைச்சு என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்கனைசிங் டீமையே நான் உருவாக்கினேன். அவனால பாதிக்கப்பட்ட எல்லாரையும் ஒன்று சேர்த்தேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவனுக்கு எதிராக க்ளூ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவனுடைய அடிமட்ட சாம்ராஜ்யத்தை இப்போ ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டோம். இன்னும் மிஞ்சி இருக்கிறது அந்த ஷாங்கி மட்டும் தான். அவனையும் ஒழிச்சு கட்டிட்டா எல்லா ப்ராப்ளமும் மொத்தமா சால்வ் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் ஒன்று சேர்ந்து அந்த ஷாங்கியோடைய பிசினஸுக்கு எதிராக இவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த ஷாங்கியோடைய பிசினஸ்லயும் பெரிய லாஸ் ஏற்படுது. அந்த லாஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்ப பாரு ஹீரோயினுக்கு பாடி கார்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடவே ஹீரோ சுத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது தனக்கு எங்க ஹீரோயின் துரோகம் பண்றாலும் ஹீரோயின் மேலுமே இவனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. மறுநாள் அந்த ஷாங்கியோட வீட்டுல சில ஆளுங்களா வந்து அங்க இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஷாங்கிக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே அவன் கண்ட்ரோல மீறி போற மாதிரி தெரியுது. அந்த வீட்டுல ஹவுஸ் கீப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுடைய அந்த சின்ன வயசு அங்கிளை கூப்பிட்டு இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, யாரை கேட்டு இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு லோயர் மேடம் தான் இந்த வீட்டுல இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேறொரு புது திங்ஸ் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல தான் இருக்கும். இப்போ ஹீரோயினா முடிவெடுத்து எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதை பார்க்கும்போது அவனுக்கு ஹீரோயின் மேல ரொம்பவே கோவம் வருது. ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான். அப்ப அங்க ஹீரோயினுமே வந்தா எதுக்காக நீங்க எந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் நான் தான் பண்ண சொன்னேன். நீங்க உங்க பிசினஸ் மட்டும் பாத்துக்கோங்க, வீட்டோட நிர்வாகத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க இருந்து அவரு பிசினஸ் பாக்குறது, பிசினஸ் தான் தரமட்டத்துக்கு போயிடுச்சுன்னு ஹீரோவும் கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோ பேசவும் ஷாங்கிக்கு ரொம்பவே கோவம் வருது. தேவையில்லாம எங்க ஃபேமிலி அஃபேர்ஸ் எல்லாம் தலையிடாதன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அந்த ரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரும் ஓடி வந்து எங்களால ரோயின் மேடமை காப்பாற்ற முடியல, அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அதை கேட்டு இந்த ஷாங்கிவால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துறான். அப்பதான் ஹீரோயினும் எழுந்த என்ன உங்க வைஃப் மேல ஏதோ பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி, ஏதோ அவங்க செத்து போனதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டு அவங்க பேச்சோட தோரணையே மாற ஆரம்பிக்குது. என்ன லூயர் பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட எந்த அளவுக்கு துணிச்சலா பேசுவேன்னு கேட்டுட்டு இருக்கவே அவனை சுத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஹீரோனி கிட்ட ஆமா அவன் பின்னாடி நிக்கிற அந்த பர்சன் யாரு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எனக்கு எதிராக இந்த சூழ்ச்சி எல்லாம் பண்ணினீங்களான்னு கேக்குறான். பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா, நீ சொல்றது சரிதான், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க அந்த டேங்க்ஸ் கையில கன்னோட ஓடி வந்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்றா. உடனே ஹீரோயின் உயிரை காப்பாத்த ஹீரோயினுடைய அங்கிள் குறுக்க வந்து நின்று அந்த குண்டடியை அவரு வாங்கிக்கிட்டு ஹீரோயின் உயிரை காப்பாத்திட்டு அவரு அங்கே இறந்துறாரு. அதை பார்க்கும் போதே ஹீரோயினால சுத்தமா முடியல. தன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தா தன்னுடைய அங்கிள் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க அந்த டேங்க்ஸையும் ஹீரோடைய அசிஸ்டன்ட் பிடிச்சு லாக் பண்ணி அவளை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினையும் என்னுடைய அங்கிள் மட்டும் இந்த வென் ஃபேமிலிக்குள்ள வராம இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு எது ஆகியிருக்காது, என்னாலதான் அவர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அதை கேட்டுட்டு இந்த ஷாங்கியும் இப்ப நீ என்ன சொல்லி அவரை கூப்பிட்ட, அவர் இந்த வீட்டுல ஒரு சாதாரண வேலைக்காரர் தானே, அவரை போய் அங்கிள்னு கூப்பிடுறா, அப்ப உண்மையிலே நீ யாரு, உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயினோ என்னமா என்ன உனக்கு ஞாபகம் இல்ல, என்னுடைய சர் நேம் ஃபூ லூயர்னு சொல்றாங்க. அதை கேட்கும் போது அவனுக்கே ரியலைஸ் ஆகுது பல வருஷத்துக்கு முன்னாடி தான் கொலை பண்ண ஃபூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு, என் குடும்பத்தை அழிச்ச உன்னை கொலை பண்ணதா இந்த வென் ஃபேமிலிக்குள்ள உன்னை மேரேஜ் பண்ணி வந்தான்னு சொல்லிக்கிட்டே அவனை ஷூட் பண்ண கண்ணை காமிக்கிறாங்க. நீ ஃபூ ஃபேமிலியோட டாட்டர்னா அப்ப நீ யாருன்னு சொல்லி ஹீரோவை கேக்குறான். ஹீரோவோ அவன் முகத்துல போட்டிருந்த மாஸ்க் கலட்டி அவன் முகத்தை ரிவீல் பண்றான். இது எல்லாத்தையும் விட ஹீரோவோ உயிரோட பார்க்கும்போது தான் இந்த ஷாங்கிக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. வெஞ்சி நீயா, நான் தான் உன்னை கொண்டுட்டேனே, நீ எப்படி உயிரோட வந்தன்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோயினோ மாஸ்டர் நீங்க கொலை பண்ணது வெஞ்சியே கிடையாது, உங்களுடைய சொந்த பையன் கியோவை தான் அன்னைக்கு கொலை பண்ணீங்க. உங்க பையன் கியோ என்ன சிக்க வைக்கலான்னு பார்த்தா ஆனா எங்க சூழ்ச்சியில அவன் சிக்கி கடைசியில உங்க கையாலேயே உங்க பையனை நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லோயர் தயவு செஞ்சு அந்த கண்ணை கீழே போட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிடு, உன்னை மேரேஜ் பண்ணி இவ்வளவு நல்லா உன்னை பாத்துக்கிட்டேன், உங்ககிட்ட அன்பா இருந்தா, உங்ககிட்ட எவ்வளவு ஜெனுவனா இருந்தா, அதுக்காகவது என்னை விட்டுட, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்ன வேணுமோ கேளு, அதை நான் உனக்காக தர தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எனக்காக தர மாதிரி இருந்தா உன் உயிரை கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவன் மேல ஈவே இறக்கமே பார்க்காம இது என் அம்மாவுக்கு, இது என் அப்பாவுக்கு, இது என் அங்கிளுக்குன்னு சொல்லி அவனை சரமாரியா சுட்டு சாச்சிடுறாங்க. அவனும் அதே இடத்துல கீழே விழுந்து இறந்து போயிடுறான். ஃபைனலா அவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோனிக்கு நிம்மதியா இருக்கு. நான் ஃபைனலா என்னோட ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்பதான் என் அம்மா அப்பாவுடைய ஆன்மா சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அப்படியே ஹீரோயின் மயங்கி ஹீரோ மேலே சாஞ்சிடறாங்க. மறுநாள் ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் உட்காந்துருக்கான். ஹீரோயின் அந்த வீட்டையே சுத்தி பாக்குறாங்க. அந்த வீடு வென் ஃபேமிலியோட வீடு மாதிரி தெரியல, புதுசா இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு கேட்கும் போது லோயர் பயப்படாத, இப்போ நம்ம அந்த வென் ஃபேமிலி விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுதான் நம்மளுடைய புது வீடு, இதுக்கப்புறம் நீ நான் நம்ம குழந்தைட்ட 3 பேரும் இங்க தான் இருக்க போறோம்னு சொல்ல வெஞ்சி என்ன சொல்றீங்க, அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கறானே ஹீரோயினும் அவங்க வயித்துல கைய வச்சு கேட்க ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு நீ பிரெக்னெண்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனான்னு சொல்ல அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோயின் 4
வீட்ல கிஸ் பண்றதோட இந்த ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் டிராமாவுமே ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.